அடுத்தபடியாக எப்பொழுதும் எங்கள் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு புகழ்கீதம் இசைக்க வருகை தந்து கொண்டிருக்கும் ஆன்மீக இசையரசர் தீனிசை முரசு பேரிழந்தூர் அல்காஜ் ஏஎஸ் தாஜுதீன் அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது இந்த பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த சபையை முன்னிலை வைத்து கண்ணியப்படுத்தும் எங்கள் சபையின் முன்னாள் தலைவர் மௌலவி ராஃபில் கே முகமது காசிம் ஹஜரத் அவர்களுக்கு தற்பொழுது இந்த அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. நன்றி. அடுத்தபடியாக ஆன்மீக இசையரசர் பேரளந்தூர் தாஜுதீன் ஃபைசி அவர்கள் இப்பொழுது அற்புதமான கவி பாடுகிறார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு தொடங்குகின்றேன். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்று சொல்வார்கள். அதுபோல 22 ஆண்டுகளாக முத்திரை பதித்து இந்த போன்ற விழாக்களின் மூலமாக சமுதாயத்திற்கு தொண்டாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய நமது இம்தாதுல் முஸ்லிமின் சங்கத்தினரை வாழ்த்தி இந்த சேவை உலகம் உள்ளளவும் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களையும் துஆவையும் செய்தவனாக ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணமாக இருந்தாலும், எதை எடுத்தாலும் அது வருவதற்கு முன்பாக நாம் ஆயத்தப்படுக வேண்டும். அதன் அடிப்படையில் நம்மை காப்பதற்காக, நம்முடைய ரட்சப்பிரிவதற்காக, நம்முடைய ஈடேற்றம் அடைவதற்காக அல்லாஹ் தர இருக்கின்ற, நம்மை நோக்கி வர இருக்கின்ற அந்த ரமலானுடைய வருகையை பற்றி முன்னெச்சரிக்கையாக நாம் எல்லா தயாரிப்புகளோடு நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை நம்மிடையே ஊன்றி அதன் மூலமாக நல்ல பல விளைவுகளையும் ஈருலகத்திலும் கிடைப்பதற்கு வழிவகுத்து தரக்கூடிய இந்த விழாக்களின் மூலம் நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழா குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ரஹ்மத்து சொரியும் ரமலானில் என் மேல் ரஹ்மத்தை பொழிவாய் ரஹ்மானே அல்லாஹ். ரஹ்மத்து சொரியும் ரமலானில் என் மேல் ரஹ்மத்தை பொழிவாய் ரஹ்மானே அல்லாஹ். மன்னிப்பின் மழையை மாண்பாக பொழியும், மன்னிப்பின் மழையை மாண்பாக பொழியும் பொன்னான மாதம் பொறுத்தருள் அல்லாஹு 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 அல்லாஹு. நரகோர்க்கு விடுதலை நல்கும் இத்திங்கள் இறங்கியே எம்மை ஈடேற்று அல்லாஹ். வான்மறை வந்த வளர் ரமலானில் ஆன்மாவை துலக்கி அருள் புரி அல்லாஹ். அமல்களை நிறைவாய் ஆவலாய் செய்தே கமழும் நல்வாய்ப்பை கணிந்தருள் அல்லாஹ். வீண் பேச்சை தவிர்த்து வேதத்தை ஓதும், வீண் பேச்சை தவிர்த்தே வேதத்தை ஓதும் மாண்போங்கும் சூழல் மகிழ்ந்தருள் அல்லாஹ். இறையில்லத்துள்ளே இஅ்திகாஃபிருக்கும் நிறைவாய்ப்பை தருவாய் நித்தனே அல்லாஹ். தவம் போன்று ஓங்கும் தராவிஹ் தொழுகை தவறாமல் தொழவே தயவருள் அல்லாஹு 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 அல்லாஹு. இருபத்தாயிலங்கும் இனிதான தராவிஹ், இருபத்தாயிலங்கும் இனிதான தராவிஹ் அருமையாய் தொழவே அமைப்பருள் அல்லாஹ்.
தஹஜத்து தொழுகை, தஸ்பீஹ் தொழுகை, தஹஜத்து தொழுகை, தஸ்பீஹ் தொழுகை, மிகச் சிறப்பாய் தொழும் மேன்மைத்தா அல்லாஹ். நானிலம் துயிலும் நள்ளிரா வேளை தேனிகர் திக்ரில் திளைக்கச் செய் அல்லாஹ். இரு கண்கள் கசிந்தே இதயமே உருகி அரும் தௌபா செய்ய அருள் புரி அல்லாஹ். இஃப்தாரின் போது இறைஞ்சிடும் எங்கள், இஃப்தாரின் போது இறைஞ்சிடும் எங்கள் ஒப்பரும் துஆவை ஒப்புக்கொள் அல்லாஹ். ஏற்றங்கள் மிக்க ரமலானில் நாங்கள், ஏற்றங்கள் மிக்க ரமலானில் நாங்கள் ஏற்றிட்ட நோன்பை ஏற்றருள் அல்லாஹ். மறுமையில் ரமலான் மன்றாடும் வண்ணம் அருள் நோன்பை அமைப்பாய் அருளாளன் அல்லாஹ். அருள் நோன்பை அமைப்பாய் அருளாளன் அல்லாஹ். மாதமாம் ரமலான் மறுமையில் எமக்கு சாதக சாட்சி சாற்றச் செய் அல்லாஹ். இறை போற்றும் இரவாம் லைலத்துல் கத்ரில் இறைஞ்சிடும் எம்பால் இறங்கிடு அல்லாஹ். இம்மையும் மறுமை எனும் இரு உலகம் செம்மையாய் வாழும் சிறப்பருள் அல்லாஹு 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 அல்லாஹு. பிணியேதுமின்றி பெருவளம் சூழும், பிணியேதுமின்றி பெருவளம் சூழும் மணியான வாழ்வை மகிழ்ந்தருள் அல்லாஹ். அல்லல்கள் துயர்கள் அணுகாமல் என்றும் நல்லருள் பொழிவாய் நாயனே அல்லாஹ். உடல் விட்டு ரூஹை உருவிடும் நாளில், உடல் விட்டு ரூஹை உருவிடும் நாளில் இடர்பட்டு நிற்கா இயல்பருள் அல்லாஹ். எரிக்கின்ற துன்பம் இல்லாமல் கபுரை, எரிக்கின்ற துன்பம் இல்லாமல் கபுரை விரிசோலையாக்கு வேந்தனே அல்லாஹு 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 அல்லாஹு. சற்றேறக்குறைய எல்லோரும் பேசிய அந்த சொல்லைத்தான், அந்த சொற்றொடைத்தான் நானும் இங்கே நாம் பிரார்த்தனையை தான் அதிகப்படுத்த வேண்டும், பாவ மன்னிப்பை அதிகம் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்ற செய்தி நாம் செவியிலே ஏற்று அதன்படி எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லா தேவைகளையுமே அவனிடத்திலே கேட்டு அந்த பாவத்தையும் தௌபாவையும் கேட்பதற்காக நாம் ஒவ்வொரு நேரத்தையும் வருகின்ற இந்த ரமலானிலே அதற்காக நாம் முழுமையாக செலவிடுவதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதை பார்த்தோம் என்று சொன்னால் 1:70 என்பது சொன்னது போல எதை எடுத்தாலும் இந்த ஒரு மாதம், அந்த 11 மாதத்தில் கூட இந்த ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் மாத்திரம் பார்த்தீங்கன்னா சுன்னத்தான அந்த தராவிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம், சுபுவுக்கு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். இன்னும் சில ஊரில் 5 வேளையும் அந்த ஒரு மாதத்துக்கு ரிடக்ஷன் மாதிரி ஃபுல்லாக வந்து தொழுது கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா அது ஒரு பயிற்சி தான் நமக்கு, அந்த தொழுகையை அதோட ஒரு பயிற்சியாக நாம் ப்ராக்டிக்கலாக அப்படியே கொண்டு வந்துடணுங்கிறது என்பதற்காகத்தான் முதல் பயிற்சி. எல்லாம் நம்ம நேற்று கூட திருச்செம்பள்ளியில் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், நானே கூலியாகி விடுகிறேன் என்று சொன்னால் மற்ற இதெல்லாம் முகஸ்துதிக்காக செய்யப்படும் அமலாக ஆகிவிடுகிறது. இப்போ கொடையாளி கொடை வள்ளல் என்று சொன்னால் உலகம் தெரியும், இவன் நல்லா எதுக்கு எடுத்தாலும் தர்மம் செய்யக்கூடியவர். அதே மாதிரி சுபு தொழு அவாபி இந்த இஸ்ராக்கு அந்த எல்லாம் தொழுதுட்டு 8 மணிக்கு தான் வெளியே கூடிய இந்த மாதிரி எல்லாம் வெளிரங்கமாக ஆனது. எனக்கு பசி இருந்தும் சாப்பிட, எனக்கு பசியை போக்கி அந்த பசியை தெரியாமல் அதை சகித்து கொண்டிருப்பவர்கள், அதே போல மனைவி ஹலாலான மனைவி இருக்கிறார் இருந்தாலும் அதையும் போடாத, இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒதுக்கி வைத்தது போல அவனுக்கு எல்லாம் பசி இல்லாதவன் அல்லாஹ்வுக்கு பசிங்கிறது கிடையாது. அது மாதிரி அவனுடைய சிஃபத்தை கொண்டிருந்த அந்த நோன்பை பற்றி நேற்று தினம் பேசினார்கள் ஹஜ்ரத் அவர்கள். அது மாதிரி தானே அதற்கு கூலியாகி விடுகிறேன் என்று சொன்னானே, அதுபோல அந்த மாதத்தை புண்ணியப்படுத்த கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அதோடு நோம்பு மாத்திரமல்லாமல் அதோடு சேர்த்து தவத்தோடு தவமாக
இந்த தொழுகையும் நாம் கடைபிடித்து விட்டோம் என்று சொன்னால் 100 100ஆகிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை என்பதை நாம் எல்லோரும் கேட்டிருக்கிறோம் என்றாலும் நம்முடைய ஹாஜா மொய்னுதீன் அவர்களுக்காக நாம் எல்லோரும் துஆ செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். உடல் நலம் கொண்டிருந்தாலும் அந்த தெளிவாக தன்னுடைய எழுதுகோலை எடுத்து அல்லாஹ்வுடைய அந்த திரு பெயரை கொண்டு அவர்கள் தொடங்கி அற்புதமாக தொழுகையை பற்றி ஒரு வலியுறுத்தி ஒரு சாவி என்ற தலைப்பில் எழுதியிருந்தார்கள். பல மதரசாக்கள் விழாக்களில் நான் பாடிய பொழுது உலமா பெருமக்கள் எல்லாம் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். பொன்னான சாவி பூவான சாவி கண்ணான ஒரு சாவி, அதை என்னான்னு கேட்டா வேணான்னு எவரும் சொல்லாத ஒரு சாவி, தங்கமான அந்த சாவி தரமான அந்த சாவி, இங்கு நான் சொல்லும் ஒரு சாவி. என்னாலும் மனிதர் கையோடு புரளும் ஏதாச்சும் ஒரு சாவி, என்னாலும் மனிதர் கையோடு புரளும் ஏதாச்சும் ஒரு சாவி, உடல் தள்ளாடும் நபரும் திண்டாடும் நிலையில் தன்னோடு பரசாமி, வீட்டு சாவி தோட்டச்சாவி காம்பவுண்டு கேட்டு சாவி மோட்டாரு வண்டி சாவி, எட்டடுக்கு மாளிகைக்கும் ஏழைகளின் வாசலுக்கும் ஏற்றபடி கொத்து சாவி, தங்கமான அந்த சாவி தரமான அந்த சாவி, இங்கு நான் சொல்லும் ஒரு சாவி. பொன்னான சாவி பூவான சாவி கண்ணான ஒரு சாவி, அதை என்னான்னு கேட்டா வேணான்னு எவரும் சொல்லாத ஒரு சாவி, தங்கமான அந்த சாவி தரமான அந்த சாவி, காபாவை காண முடியாமல் கதவை பூட்டி வச்ச ஒரு சாவி, தன் கஜானா திமுறை ஒட்டகங்கள் சுமந்த காரூனின் பல சாவி, மண்ணுலகும் விண்ணுலகும் தன்னிலையில் மின்னுவதும் முன்னவனின் அருள் சாவி, இந்த மண்ணுயிரை ஆட்டுவதும் மண்ணறைக்கு ஒட்டுவதும் முன்னவனின் உயிர் சாவி. பொன்னான சாவி பூவான சாவி கண்ணான ஒரு சாவி, அதை என்னான்னு கேட்டா வேணான்னு எவரும் சொல்லாத ஒரு சாவி, தங்கமான அந்த சாவி தரமான அந்த சாவி, மண் மீது ஒரு நாள் கட்டாயம் கிடைக்கும் மௌத்தென்னும் ஒரு சாவி, மண் மீது ஒரு நாள் கட்டாயம் கிடைக்கும் மௌத்தென்னும் ஒரு சாவி, அடுத்து கண்மூடும் உடலை மண்மூடி அடக்கும் கபுரனும் ஒரு சாவி, நாளை அந்த மறுமையிலே வேகும் அந்த வெயிலிலே தேவைப்படும் ஒரு சாவி, அது சோலையுடன் சொர்க்கம் ஒன்றை சொந்தமாக்கி கொள்வதற்கு தொழுகை எனும் ஒரு சாவி, தங்கமான அந்த சாவி தரமான அந்த சாவி, இங்கு நான் சொல்லும் ஒரு சாவி. பொன்னான சாவி பூவான சாவி கண்ணான ஒரு சாவி, அதை என்னான்னு கேட்டா வேணான்னு எவரும் சொல்லாத ஒரு சாவி, தங்கமான அந்த சாவி தரமான அந்த சாவி, இங்கு நான் சொல்லும் ஒரு சாவி. இந்த மாதிரி சாவியை உதாரணமாக கொண்டு அற்புதமான முறையில் இந்த சமுதாயத்திற்கு தேவையான இந்த காலத்திற்கு தகுந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய உடல்நல ஆரோக்கியத்தோடும் இன்னும் பல கவிதைகளை எழுதி சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய வகையிலே அது பயன்படும் என்ற வகையில் அவர்களுக்காக நாம் எல்லாம் இந்த சபையிலே பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாலைவனங்களில் சோலை மலர்ந்திட வேளை வருகிறது, பாறை மணங்களில் ஈரம் கசிந்திடும் நேரம் வருகிறது, தேன் சிந்தும் வேதம் திசையெல்லாம் போதும், ஒரு மாதம் நம்மை நோக்கி வருகின்றது, பாலைவனங்களில் சோலை மலர்ந்திட வேளை வருகிறது,
பாறை மணங்களில் ஈரம் கசிந்திடும் நேரம் வருகிறது. தேன் சிந்தும் வேதம் திசையெல்லாம் போதும் ஒரு மாதம் நம்மை நோக்கி வருகின்றது. பாலைவனங்களில் சோலை மலர்ந்திட வேளை வருகிறது. மலரும் மாதம் 12 மகிமையுள்ள ரமலானில் பெயர் மட்டுமே திருமறை ஒலிக்கும் இதய ஜோதி குர்ஆனும் இனிமையான ரமலானில் இறங்கியதே இன்னொரு சிறப்பு அருள்மறையை ஓதும் விழா அதன் பொருளை கேட்கும் விழா. முன்னவன் பேரருள் மழை பொழியும் இரவுகள் விழித்திடும் நல்லோர்கள் கொண்டாடும் பாலைவனங்களில் சோலை மலர்ந்திட வேளை வருகிறது. பாறை மணங்களில் ஈரம் கசிந்திடும் நேரம் வருகிறது. தேன் சிந்தும் வேதம் திசையெல்லாம் போதும் ஒரு மாதம் நம்மை நோக்கி வருகின்றது. செய்யும் எந்த நன்மைக்கும் சீர்மிகுந்த ரமலானில் பலன் கிடைக்கும் 70 மடங்கு. பாவம் செய்த அடியார்கள் பணிவு கொண்டு கேட்டாலே பரிவுடனே மன்னிப்பு கிடைக்கும். நரகமெல்லாம் மூடும் விழா சுவன சுகம் தேடும் விழா. இரவுகள் பகலன எழில் பொழியும் பொறுமையை வளர்த்திடும் பூவாக மணந்திடும் பாலைவனங்களில் சோலை மலர்ந்திட வேளை வருகிறது. பாறை மணங்களில் ஈரம் கசிந்திடும் நேரம் வருகிறது. தேன் சிந்தும் வேதம் திசையெல்லாம் போதும் ஒரு மாதம் நம்மை நோக்கி வருகின்றது. இரவு நேர தொழுகையிலே இதயம் ஒன்று கூடிடுதேன் இறையருளை இறைஞ்சிடும் அழகே. சிறுவரோடு பெரியவர்கள் சேர்ந்து பள்ளி வாயிலே செய்திடுவார் ஏத்திகாத்தவமே விலகிவிடும் பாவங்களும் பழகிவிடும் ஈகை குணம். உடனுடன் உள்ளமும் சுகமடையும் உயிரிலும் உணர்விலும் எண்ணங்கள் சீராகும். பாலைவனங்களில் சோலை மலர்ந்திட வேளை வருகிறது. பாறை மணங்களில் ஈரம் கசிந்திடும் நேரம் வருகிறது. தேன் சிந்தும் வேதம் திசையெல்லாம் போதும் தேன் சிந்தும் வேதம் திசையெல்லாம் போதும் ஒரு மாதம் நம்மை நோக்கி வருகின்றது. பாலைவனங்களில் சோலை மலர்ந்திட வேளை வருகிறது. பாறை மணங்களில் ஈரம் கசிந்திடும் நேரம் வருகிறது. தந்த வாய்க்கு நன்மை கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.